வாணியம்பாடியில் பட்ட பகலில் தொழிலதிபர் வீட்டில் முகமூடி அணிந்து புகுந்த 4 கொள்ளையர்கள் 2 பேரை கட்டி போட்டு நகை பணத்தை கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளனர். தொழிலதிபரின் மனைவி சுதாரித்து பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு தகவல் கொடுத்ததால் கொள்ளை சம்பவம் தடுக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி தப்பி ஓடிய கொள்ளை கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொல்லை புதுத்தெருவில் வசித்து வருபவர் தோல் தொழிற்சாலை அதிபர் இம்தியாஸ். இவருடைய மனைவி சபிதா குல்சும். இவர்களது வீட்டில் வேலை செய்பவர் சக்திவேல். இவர்கள் மூவரும் வீட்டில் இருந்தபோது சக்திவேலை பொருட்கள் வாங்கி வருவதற்காக வெளியில் அனுப்பியுள்ளனர். சக்திவேல் பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த முகமூடி அணிந்த 4 பேர் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். வீட்டின் உரிமையாளர் இம்தியாஸ், பணியாளர் சக்திவேல் ஆகியோரை கட்டி போட்டனர். பின்னர் வீட்டின் உரிமையாளர் மனைவி சபிதா குல்சுமை மிரட்டி பீரோக்களில் வைத்துள்ள நகை, பணம் மற்றும் பொருட்களை எடுத்து தருமாறு கூறியுள்ளனர். பயந்து போன சபிதா குல்சும் மர்ம நபர்களை அழைத்து ஒவ்வொரு அறையாக திறந்து காட்டியுள்ளார். அப்போது அவர்கள் கொண்டு வந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பீரோக்களை திறந்து நகை பணத்தை கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அந்த நேரத்தில் சபிதா குல்சும் அங்கிருந்து தப்பித்து பக்கத்தில் உள்ள உறவினரின் வீட்டிற்கு சென்று கொள்ளையர்கள் குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அருகில் உள்ளவர்கள் ஒன்று கூடி இம்தியாஸ் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதை பார்த்த கொள்ளையர்கள் கையில் எடுத்து வந்த கட்டிங் மிஷின், சிசிடிவி கேமராவை மறைப்பதற்காக கொண்டு வந்த ஸ்ப்ரே மற்றும் கையுறைகளை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். கொள்ளையர்கள் தப்பிச் செல்லும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நகர காவல்துறையினர் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.